அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படமானது 10 நாள் நிறைவிலே தமிழ்நாட்டிலே அந்த திரைப்படத்தினை வெளியிட்டவர்களுக்கு லாபத்தினை கொடுத்திருக்கின்றதா அல்லது நஷ்டத்தினை கொடுத்திருக்கின்றதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக் லைஃப் திரைப்படமானது 10 நாள் நிறைவிலே தமிழ்நாட்டிலே வெறும் 44 கோடியே 30 லட்சம் ரூபாயினை தான் வசூல் செய்திருக்கின்றது. ஷேராக 25 கோடியே 30 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தக் லைஃப் திரைப்படத்தினுடைய தமிழ்நாட்டுக்கான தியேட்டர்கள் ரைட்ஸ் ஆனது 70 கோடியாக கணிக்கப்படுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 44 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஷேராக பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த திரைப்படமானது தமிழ்நாட்டிலே தோல்வியிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இன்னும் 44 கோடியே 70 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் ஷேராக பெற வேண்டுமாயின் தமிழ்நாட்டிலே இன்னும் 78 கோடியே 25 லட்சம் ரூபாய் வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் துளி கூட இல்லை என்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே 37 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை நஷ்டமாக கொடுத்து தமிழ்நாட்டிலே மிக மோசமான ஒரு தோல்வியடைந்த திரைப்படமாக இந்த தக் லைஃப் மாறிக்கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.